இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மென்டல் பவர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 70 படம் பண்ணியிருக்கிறேன். 70 படம் இட்டு கொடுக்கல. 50 படம் ஜெயிச்சிருப்பேன், 20 படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் நினச்சி பார்க்குறேன்ல, ஒரு லைஃப் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினியை பார்த்து அப்படியே பிரமிக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த், ஆன்மீக ஸ்ட்ரென்த். இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், மேடை கிடைச்சா அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அந்த இளைஞர்கள் லெனின் சார்ட் அது இருக்குது. அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார்? அவர் லைஃப்பில் புத்தரை போட்டார். அவரே ஒரு புத்தர் தான். அதாவது வெற்றிகளை அவர் தலையில் வச்சுக்கல. இந்த இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமாக இருந்து வாழும்போதே அவர் சரித்திரம் சார். வாழ்ந்த பிறகு சரித்திரம் படிச்சது ரொம்ப பேர். வாழும்போதே அவர் சரித்திரமாக இருக்கார். காரணம் என்னென்னா, அவர் தன்னுடைய திறமை, அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சுக்கல. நம்ம 2 படம் சக்ஸஸ் ஆன உடனே டப்புன்னு தலை காணாமல் போயிடுது. நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது. இல்லைன்னா கனமாயிடுது. நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல, எனக்குன்னு வச்சுக்கேன். அப்புறம் அது வேறு கான்ட்ரவர்சி ஆகி போகுது. எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நான் இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. சினிமா எப்படியாப்பட்டது? சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5 கோடி சம்பளம். சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீ கரெக்டாக பிடிச்சிக்கணும். வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாமல் அப்படியே ஒன்றை அடுத்து வெற்றி கொடுக்கணும், அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும். சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும், அவ்வளோதான், அவர் இட்டு கொடுத்துட்டார், அடுத்த படம் அவரால் முடியாது, அடுத்த படம் அவருக்கு அதை விட அடுத்த வெற்றி. அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள். அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க. அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க. 2 படம் 3 படம் அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அப்படி இல்லை. அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன். உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிங்க. தயவு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே, அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை, ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல், அந்த நான் சொல்கிறது, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலீஜன். அதை இன்னைக்கு அதை நான் க்ளோரிஃபை பண்ணுறணும்னு அப்படி எது பேசினாலும் பயமாக இருக்கு. ஆனால் நம்ம பேசிதான் மனசில் இருக்கிறது. நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன், ஆன்மீக பவர். எந்த மதத்தையும் நான் சொல்லலை. அந்த ஆன்மீகம்ன்றது
மதங்களை எல்லாம் கடந்தது. அதுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். அதனால் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். மதங்களை எல்லாம் கடந்தது, ஆன்மீகம் கடவுளை கடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை நான் சொல்லுவேன், கடவுளை இல்லைன்னு சொல்றது ஆன்மீகம் கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன், நல்ல மனசு தான் இறைவன், நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன். அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன். பெரியாரை படிக்கும்போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால தான். அதனால தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில். இன்னொரு இடமும் பார்த்தேன் நான், சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன், இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள். அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. 2 மணி நேரம் படத்தில், 2.5 மணி நேரம் படத்தில் 2.25 மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு. அந்த கடைசி 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டுக்கு அது நல்ல விஷயங்கள், அது அரசியலாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறது, இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ், சமூக அக்கறை. நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இப்போ வேணா இருக்கலாம், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நான். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். எனக்கு இந்த 1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. 3வது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதை நான் விளம்பரம் கொடுக்குறேன். அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர்ன்ற ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்களாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது, சிஎம் கூப்பிட்டு விடுறாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா, நான் சொல்கிறேன். சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க, தைரியமாக இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கேயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. எங்க வா. ஓகே, அதுதான் நான் மைக்க பிடிக்கிறதில்ல சார்.
நான் விழாக்களுக்கே போகிறதில்லை சார். இப்போது இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் அப்படி தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. ஓகே. அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம், பிறக்கிறோம், சாக போகிறதும் ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ. ஜீன் தானே, ஜீன் தானே. எங்கெங்கோ போயிட்டேன், எங்கெங்க வந்துட்டேன். சாரி. லெனின் சார், ஜீன்னு சொன்னோன்னே லெனின் சார். பீம்சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள், இப்போ குடும்பமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி, பிள்ளை கூட அந்த 18-20 வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான். இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு. அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா, அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமே மச்சான் அக்கா, அந்த உறவுகளில் என்ன போச்சு அண்ணே? நீங்கள் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. படங்கள் வந்து அப்போல்லாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு. இப்போ வரும் படங்களாக. ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன், எடிட்டர்ஸ் வர்றவங்க, நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள் லெனின் சார் அவர்களுக்கு. இங்கே நான் ஏதாவது டைவர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம். இந்த வாய்ப்பை கொடுத்த டிசி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.